ஐயா 2026 எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கா, சீமான்கா, பிஜேபிக்கா, டிஎம்கேக்கா? ஏன் ஏடிஎம்கே விட்டீங்க? எங்களுக்கும் டைம் விடும். இன்னும் ஒரு 3 மாதத்தில் அது ரிசல்ட் செஞ்சிடும். என் ஓட்டு கண்டிப்பாக சீமானுக்கு தான். இது வரைக்கும் நாங்கள் போட்டது வந்து ஏடிஎம்க்கு தான் போட்டோம். இதுக்கப்புறம் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். புதுசாக ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும். விஜய்க்கு தான் போடுவேன். நீங்க பிரதர்? நானும் கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் தான் ஜெயிப்பார். அவர் தான் ஜெயிப்பார். விஜய் எப்பவுமே டிஎம்கே தான். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 எலெக்ஷனில் யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிறாங்க? எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்? டிஎம்கேவா, பிஜேபியா, சீமானா, விஜயா அப்படிங்கிறத நம்ம பொதுமக்கள்கிட்ட போய் கேட்கலாம். ஐயா 2026 எலெக்ஷனில் உங்கள் ஓட்டு யாருக்கு? விஜய்க்கா, சீமான்கா, பிஜேபிக்கா, டிஎம்கேக்கா? ஏன் ஏடிஎம்கே விட்டீங்க? எங்களுக்கும் டைம் விடும். இன்னும் ஒரு 3 மாதத்தில் அது ரிசல்ட் செஞ்சிடும். 2026 எலெக்ஷனில் உங்கள் ஓட்டு யாருக்கு? டிஎம்கே, விஜய், ஏடிஎம்கே, பிஜேபி, சீமான்? என் ஓட்டு கண்டிப்பாக சீமானுக்கு தான். இது வரைக்கும் நாங்கள் போட்டது வந்து ஏடிஎம்க்கு தான் போட்டோம். இதுக்கப்புறம் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். புதுசாக ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும். விஜய்க்கு தான் போடுவேன். நீங்கள் பிரதர்? நானும் கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் தான் ஜெயிப்பார். அவர் தான் ஜெயிப்பார். எப்பவுமே டிஎம்கே தான். விஜய் எனக்கு விஜய் பிடிக்கும், மற்ற ஆக்டர்ஸும் பிடிக்கும். ஆனால் அதுக்குன்ட்டு பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது அதை பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லாத ஒருத்தருக்குலாம் நான் கண்டிப்பாக வந்து ஓட்டு போட போகிறதில்ல. சீமானுக்கு வந்து நாலேஜ் மட்டுமே இல்லை, ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் வியூ இருக்குது. தன்னோட மண்ணை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை பார்த்துட்டு கோவப்படுறாரு. எனக்கு வந்து சின்னதுலேருந்து நான் பார்க்குற கோவம் அவர்கிட்ட நான் பார்த்தேன். ஸோ அதனாலேயும் இன்னும் ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. எனக்கும் வந்து இலங்கையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல. அந்த 2000 நான் வந்து ஷிப்பில் வேலை செய்கிறேன். 2009 நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேல் பண்ணுறோம். அந்த டைமில் அவன் வந்து வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு அந்த பிரச்சனையாச்சு. அப்போது எனக்கு அந்த ஃபீலிங் தெரியும், அந்த வலி என்னன்ட்டு. அதுக்கப்புறமா பிறந்த ஒரு கட்சி தான் இது. அந்த கட்சி என்னென்ன கோட்பாடுகள், கொள்கைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றது அது ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். மற்ற கட்சிகளையும் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் எல்லா கட்சிகளும் குறை நிறைய இருக்க தான் செய்யும். பட் ஓவரால் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மஸ்ட் ஃபார் டிஎன்னா அது சீமான், என்டிகே தான். அதான் சேஞ்ச் வேணும், கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். 1000 பேர் குறை சொன்னாலும் அது எதிர்கட்சி தான். விஜய் வந்திருக்காரு, வந்தால் ஓகே தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 5 தலைமுறையாக போட்டுன்னுக்கிறேன். நான் டிஎம்கே, எங்கள் அப்பா டிஎம்கே, எங்கள் பசங்க எல்லாம் டிஎம்கே தான் வரும்.